ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்காவான கமர்ஷியல் லேண்டு தாங்க. இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்ல வரன்றதே நம்ம உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட ஃபெசிலிட்டியை பார்த்துடலாம். இந்த இடமானது செம்பேட்டிலேருந்து மதுரை செல்லக்கூடிய 2-வே ரோடும், புதுசாக போயிட்டு இருக்க 4 வழிச்சாலையும் 2 ரோடு சந்திக்கிற இடத்துல தாங்க இந்த இடமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. 2 ரோட்டுக்கு மத்தியில் நம்மளுக்கு சென்டர் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வந்து நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி உள்ள ஏரியாவும் நமக்கு கிடைக்கிது. நம்ம வந்து 4 வழிச்சாலையிலேருந்து நம்ம இடத்துக்கு ரீச் ஆகலாம். செம்பேட்டிலேருந்து மதுரை போகக்கூடிய ரோட்டில் வந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிக்கலாம். நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு பக்காவான கமர்ஷியல் லேண்டுங்க. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ இல்லை ஒரு ஹோட்டல் வைக்கவோ ஒரு பேக்கரி போடுவதற்கோ 4 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு வந்து இந்த இடம் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்குங்க. அது ஒரு பெனிஃபிட்டு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே சக்கேநாயக்கனூர்ன்ற ஊர் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. நம்மளுக்கு வந்து ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கனால இந்த இடம் வந்து நல்ல வேல்யூபுளான இடமாகவும் நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நமக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட் லேண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்ம இடத்துக்கு பின்னாடி ரயில்வே ட்ராக்கும் போதுங்க. அது ஒரு ஃபெசிலிட்டி. இந்த இடத்துக்கு வந்து கிணறோ போரோ எதுவும் கிடையாது. இப்போ கேட்டிங்கன்னா எல்லாம் மானாவாரி தான். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து சோளம் விதைச்சி விட்ருக்காங்கங்க. அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு மிக மிக செம்பட்டிலேருந்து மிக மிக அருகில், ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த இடமானது அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு வந்து ரோடு ஃபேஸ் மேலே கிடச்சிருக்கனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற இடமாகவும் இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட் லேண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 80 சென்ட்டுங்க. இது வந்து 3 பேரோட கையெழுத்து வருது. அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து பிரித்தும் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு 60 சென்ட்டாக வேணுமோ, 1 ஏக்கராக வேணுமோ, இல்லை மொத்தமாக வேணும்னாலும் இந்த லேண்டை வந்து நம்ம பிரித்து வாங்கிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு போடக்கூடிய இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இது சூட்டபுளான லேண்டாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 80 சென்ட்டு. விலை வந்து 1,50,000 சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை